Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே ஈஸியான முறையில் ஹெல்த்தியான வீட் ஃப்ளவர் பிஸ்கட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே அதே கப்லேயே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து தூள் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு சல்லடையால் நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கிட்டேன். அடுத்து இதோட இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்க்காமலும் நீங்கள் செய்யலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெயோ இல்லாட்டி நெய்யோ கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நெய், எண்ணெய் இல்லாட்டி வெண்ணெய் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும், பிடிச்சா பிடிக்க வரணும். அடுத்து இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. ஏன்னா இதில் சர்க்கரை சேர்த்துக்கிறதுனால மாவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இலகி வர ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த மாவை பிசைஞ்சிட்ட பிறகு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இந்த மாவை ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். மாவு காஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சமாக எண்ணெயோ இல்லாட்டி நெய்யோ தடவி ஒரு தட்டு போட்டு மூடி 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட மாவை எடுத்து ரெண்டாக நம்ம இதை பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி பிரிச்சுட்டு சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம நார்மலாக சப்பாத்திலாம் எப்படி உருட்டுவோமோ அந்த மாதிரி உருட்டிக்கலாம். உருட்டும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாலாம் உருட்டிடக்கூடாது. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மாவு திக்காக இருக்கணும். அப்போ தான் பிஸ்கட் பொரிச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததும் ஒரு கப்பில் மேலோட்டமாக எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் கரெக்டாக நமக்கு வெட்ட வரும். உங்களுக்கு ஒருவேளை ஷார்ப்பாக இருக்கக்கூடிய கப்பாக இருந்தால் ரொம்பவே ஈஸியாக கட் பண்ண முடியும். பாருங்கள், இந்த மாதிரி திக்கில் இருக்கணும். ரொம்ப தின்னாக இருந்துட்டால் அந்தளவு நல்லா இருக்காது. இதே மாதிரி நான் மற்ற மாவு ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மாவுமே நல்லா தேய்ச்சிட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிட்ட பிறகு ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இல்லாட்டி மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிடுங்க. அப்போ தான் கரிஞ்சிடாமல் இருக்கும். அதே சமயம் நல்லாவும் வெந்து வரும். இதை போட்டுட்ட பிறகு நம்ம கரண்டியால் லைட்டாக இதை கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா சைடுமே ஈவனாக வெந்து வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் சின்ன ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னுமே நிறைய போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் ஒரே டைம்லேயே. இப்போ இது ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு நான் திருப்பி விட்டுக்கிறேன். இப்போ இந்த சைடு வெந்ததுமே இதிலிருந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையுமே இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கோதுமை பிஸ்கட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த லாக்டவுன் டைமில் ரொம்பவே ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் குயிக்காகவும் நம்ம இந்த பிஸ்கட்டை செய்து முடிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா 1 மாதம் வரைக்கும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா கெடாமல் இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.